இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறது எப்படி பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் க்ளீன் பண்ண ஆட்டுக்கால், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அது கூட ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு ஆட்டுக்காலை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு போட்டு அரைச்சதையும் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுருக்கிற ஆட்டுக்கால் கூட சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குனோம்னா சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி.